இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு நல்ல மேய்ப்பர். சங்கீதம் 23:1. கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். பாருங்கள், ஒரு மேய்ப்பன் என்பவன் ஆடுகளை வழிநடத்துகிறவனாக இருப்பான், பாதுகாக்கிறவனாக இருப்பான், மிருகத்திலிருந்து அதை பாதுகாக்கிறவனாக இருப்பான், திருடர்கிட்டேருந்து பாதுகாக்கிறவனாக இருப்பான் இல்லையா. அதை வளர்ச்சி அடையவும் செய்வான். அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல குளிப்பாட்டி அதுக்கு தேவையான காரியங்கள்லாம் செய்கிறான் இல்லையா. அப்போது ஒரு மேய்ப்பனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஏன்னா தன்னுடைய ஆடுகளை அவன் அழகாக பார்த்துப்பான் இல்லையா. அதுதான் அவனுடைய கோலாக இருக்கும் பாருங்கள், அதுதான் அவனுடைய முயற்சியாக இருக்கும். அது நல்லா இருக்கணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுவான். அப்போது அதே போல் தான் நம்மளுடைய மேய்ப்பர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை கவனித்து நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறவர். அதுதான் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டு பின்னாடி போவோமானால், அவர் சத்தத்தை கேட்டு நம்ம நடப்போமானால், நம்ம அவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும் பாருங்கள். அப்போ ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை கவனித்து கொள்வது போல அவர் நம்மை கவனித்து கொள்வதால் நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் வழங்குகிறவராக இருக்கிறார். நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு எந்த சூழ்நிலை, நம்ம எப்படி இருக்கோன்றது எல்லாம் அவருக்கு தெரியும் பாருங்க. எப்படி ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் பார்க்குறான் இல்லையா. அந்த மேய்ப்பன் எவ்வளோ கண்ணு கருத்துமா அந்த ஆடு மேலே அவன் கண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும். அது எத்தனை ஆடுகளாக இருந்தாலும் அவன் கண் தன்னுடைய ஆடு மேலேயே இருக்கும் பாருங்கள். அதே போல் தான் நம்ம தேவனும் நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் கொடுக்குறவராக இருக்கிறாரு. நம்ம விரும்புவதெல்லாம் நமக்கு குறைவில்லாமல் கிடைக்கும் என்று அர்த்தம் கிடையாது. நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு குறைவில்லாமல் எல்லாம் கிடைச்சிரும். நம்ம எவ்வளோ ஜெபமானா நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் ஆண்டவர்கிட்ட, எதனாலும் கடவுள் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது. நமது தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுகின்றன என்று அர்த்தம். அதாவது நம்ம உண்மையாக தேவையான எதிலும் தேவன் குறைவு வைக்கிறது இல்லை என்று அர்த்தம். நம்ம தேடுகிற நமக்கோ வெட்கப்படுத்தாமல் தேவன் அற்புதங்களை செய்வார் பாருங்களேன். நமக்குன்னு ஒரு திட்டம் தேவன் வைத்திருப்பார், நம்ம மேலே ஒரு அழைப்பு வைத்திருப்பார். அதுக்குள்ளாக நம்மளை அழைத்து செல்லணும்னு நினைப்பார். எப்படி ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்க வேண்டும், அந்த ஆடுகளை தன்னுடைய வழியில் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதே போல தான் நம் தேவன் பரம தகப்பனும் அப்படி தான் நினைக்கிறார் பாருங்களேன். அவர் நம்ம மேலே ஒரு திட்டம் வைத்திருக்காரு, அவர் ஒரு வழி வச்சிருக்கிறாரு, அந்த வழியில் நம்ம நடக்கணும். அந்த பாதையில் நம்ம சென்றால் தேவன் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலம் வைத்திருக்கிறாரு, அவர் திட்டம் வைத்திருக்கிறாரு நம்ம மேலே. அது நிறைவேறும் பாருங்கள். அப்போ அவர் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியவர்களாக இருக்கணும். எப்படி ஆடுகள் தன் மேய்ப்பன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஒரு மேய்ப்பன் எப்படி வழி நடத்தினாலும் அந்த ஆடு போகும் பாருங்களேன். ஒரு பள்ளத்தை தாண்டணும்னா அது கண்டிப்பாக தாண்டி தான் ஆகணும் இல்லையா. அப்போ அந்த மேய்ப்பன் உதவி செய்வான் அந்த ஆடுகளுக்கு. அப்போது நம்ம ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் பள்ள மேடு இருந்தாலும் நம்ம தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார் பாருங்களேன். அந்த ஆடு தான் நினச்ச மாதிரி எங்கேயாவது போகணுன்னு மேய்ஞ்சிச்சுன்னா கூட அந்த மேய்ப்பன் தேடுறான் பாருங்கள். அந்த ஆடு எங்கே இருக்குதோ அப்படி தேடுறான் பாருங்கள். நான் என் கூப்பிட்டு பார்ப்போம் பாருங்களேன். அது நம்ம சத்தத்தை கேட்டு அது வருதான்னு பார்ப்பான் பாருங்க. ஒருவேளை அது எங்கன்னா சிக்கி கொண்டு இருக்குது, அது வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அது என்ன பண்ணுவான், ஆடு கத்துறதை பார்த்து அந்த மேய்ப்பன் போய் அதை காப்பாற்றுவான் பாருங்க. நம்ம வேதத்தை கூட நம்ம பார்க்கணும். 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆடு அப்படி தேட போவான் பாருங்க மேய்ப்பன். அதே மாதிரி தான் நம்ம தேவன் நம்ம நிலையை அவர் அறிந்திருக்கிறாரு. நம்ம எப்படி தேடுகிறோம் அவரை, அப்படி சத்தத்தை எப்படி நம்ம கேட்குறோம் அப்படின்னு நினச்சி ஆவலாக இருக்கிறார் பாருங்க. ஒருவேளை அவர் சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளோட சத்தத்தை கேட்காம அலைந்து திரிகிற பிள்ளைகள் மேலே தான் அவர் ரொம்ப நாடுகிறார் பாருங்களேன். அப்படி தான் சொல்லியிருக்கு. இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு ஒரே நோக்கம் பாவிகளை ரட்சிக்க தான் பாருங்கள். அப்போ பாவமானவர்களை தான் அவர் பார்க்குறாரு. யோவான் 10:11 பாருங்களேன். அந்த ஒரு உவமையை சொல்கிறாரு பாருங்கள். இயேசு, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பாருங்கள், இந்த எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்களேன். அப்போ அதே மாதிரி தான் அவர் சிலுவையில் நமக்காக அவர் ஜீவனை கொடுக்கிறார் பாருங்களேன். நல்ல மேய்ப்பன் நமக்காக ஜீவனை கொடுக்கிறாரு. எதற்காக? பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, வியாதிகளுக்காக தேவன் நமக்காக உயிரை கொடுத்து நமக்கு விடுதலை, ஒரு மீட்பை கொடுக்கிறாரு, ஒரு விடுதலையை கொடுக்கிறாரு. சரித்திரத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு ஐஸ்வர்யமான ஒரு இடத்துல வைக்கிறாரு, பார்க்குறாரு நம்மளை. அதே போல் நம்ம பாவிகளாக இருக்கிறவங்க நம்மளை ரட்சிக்கும்படியாக ஒரு மீட்பை கொடுக்குறாரு. நம்ம பாவங்களை ரத்தத்தால் கழுவுகிறாரு பாருங்களேன்.
அதே மாதிரி நமக்காக அடிகள் வாங்கி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அவர் தழும்புகளால் அவர் முதுகு உழுகிற நிலம் போல் ஆனது என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ உழுகிற நிலம் போல் ஆனதுக்கு காரணம் நம்மளுடைய வியாதிகளுக்காக அவருடைய தழும்புகளால் நம்ம குணமானோம் என்று பார்க்குறோம் பாருங்களேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார் பாருங்களேன். அவர் நம்மை பாதுகாக்கிறதுக்காக தன் உயிரையே கொடுத்தார் என்று பார்க்குறோம் இல்லையா? அப்போது நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறோம். எங்கன்னா அவருடைய ரத்தத்துக்குள்ளாக அவர் மறைத்திருக்கிறார் நம்மளை, நம்ம குடும்பங்களை, நம்ம பிள்ளைங்களை, நம்ம செய்கிற வேலைகளை கர்த்தர் அற்புதமாக நடத்துவார் பாருங்களேன். ஏன்னா அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மளை கழுவி இருக்கிறாரு. நம்மளை அவருக்குள்ளாக நீதிமானாய் பார்க்கிறாரு பாருங்க. நம்ம வேண்டியதெல்லாம் நம்ம அவரை விசுவாசிக்கணும். நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்கும். அவர் நல்ல ஒரு மேய்ப்பன் சொல்லி நம்ம விசுவாசிங்க பாருங்களேன். ஒரு மேய்ப்பன் கண்டிப்பாக நல்ல வழிகளை தான் காட்டுவான்னு பாருங்க. கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதான் நம்ம தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுகின்ற பாருங்க. புதிய உடன்படிக்கையின் கீழ் நாம் வார்த்தையை தியானிக்கும் பொழுது இயேசு என்னும் நபரை பற்றி தியானிக்க முடியும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை அவரும் நம்மளோட இருக்கிற பர்சன். நம்ம குடும்பத்தில் எப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதே மாதிரி நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்ற உணர்வோடு நம்ம படிக்கணும் வேதத்தை வாசிக்கும் போது. அப்போது அந்த இயேசு தான் மாம்சமான வார்த்தை. அவர் தான் சொல்கிறோம், வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை இல்லையா? அப்போது அவர் நமக்காக காட்டிய அன்பையும் அவர் முடித்த வேலையும் அவருடைய மன்னிப்பையும் அவருடைய கிருபையும் தியானிக்கும் பொழுது நாம் நல்ல வெற்றியை பெறுவோம் என்று பார்க்கிறோம். ஆமாம், அவர் நமக்காக தன்னுடைய அன்பை சிலுவையிலே காட்டினார். அவர் முடித்த வேலை எதுதான்? நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். அவருடைய திட்டம் நிறைவேறினது பாருங்கள். சிலுவையில் பிசாசு தலை நசுக்கப்பட்டது. பாருங்களேன். அப்போ நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம மன்னிப்பு பெற்றோராய் நம்ம பார்க்கிறார் பாருங்கள். அவருடைய கிருபை, சுத்த கிருபையை நம்ம வேத வாசிக்கும் போது தியானிக்கும் போது அதுதான் நம்மளுக்கு நினைவு வரணும். அவருடைய சுத்த கிருபையினால் நம்ம வழி நடத்தப்படுகிறோம் பாருங்க. எப்படி ஒரு இன்னசென்ட் ஆடு ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி அதை மேய்க்கிறானோ அது எதனாலனா அந்த ஆடுங்க மேல ஒரு தயவு, ஒரு அன்பு உண்டாகுது. அதே போலதான் நம்ம மேய்ப்பன் அப்படியாக நம்மளை வழி நடத்துகிறார். நாம் நல்ல வெற்றியை பெறுவோம் பாருங்களேன். இயேசுவை பற்றி நம்ம தியானிக்கும் போது இந்த குறுகிய காலத்தில் நம்ம சவால்கள் எதிர்கொண்டாலும் கூட, சரீர பலவீனத்தில், குடும்ப பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இல்லை, இது எது நம்ம செய்து கொண்டாலும் சரி, இயேசு நம்மோடன் இருக்கிறார் என்ற ஒரு உண்மையால் நம்ம இதயம் நம்பிக்கை அளிக்கப்படுது பாருங்கள். நம்ம உற்சாகப்படுத்துகிறது நம்ம இருதயத்தில். ஏன்னா எல்லா சூழ்நிலையும் தேவன் நம்மோடு இருக்கிறார். இக்கட்டு நிலையிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவர். மனிதன் கூட கைவிடலாம், ஆனால் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். அப்போ தேவ வார்த்தையை தியானிக்கும் போது நம்ம ஆத்மா போஷிக்கப்பட்டு பலப்படும் சொல்கிறது. ஆமாம், தேவன் எப்படி நடத்துகிறாரோ அந்த பாதையில் போகிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. ஜெபிப்போம். பரலோக தந்தையே, நீர் எங்களுக்கு ஒரு மேய்ப்பராக மட்டுமல்ல சிறந்த நண்பராகவும் காணப்படுகிறீரப்பா. ஆண்டவரே, வியாதியாக இருக்கும் பொழுது நீ பரிகாரியாக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் தேவைகள் இருக்கும் பொழுது நீர் அப்பா கொடுக்கிற தேவனாய் அப்பா, போதும் என்ற அளவுக்கு மீதி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. ஆமாம், உன்னிப்பாக கவனித்து அன்று எங்கள் வாழ்க்கையில் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, தேவையான எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு குறைவே இல்லை என்பது உடல் ரீதியாக மட்டும் இல்லைப்பா, ஆத்மா ரீதியாகவும் தேவன் எதையும் பூர்த்தி செய்கிறீர் என்று உணர்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.